ஹாய் காய்ஸ். எனக்கும் என் தம்பிக்கும் ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க. நாங்கள் சைக்கிள் ஓட்டலான்னு வெளியில் போனோம். நானும் என் தம்பியும் வெளியில் போனோம். என் தம்பி சொல்கிறான், நான் தான் அவனை தள்ளிட்டு போனோன்னு. சரின்னு நானும் அவனை தள்ளிட்டு போனால் நாங்கள் 2 பேரும் அவனை தள்ளிட்டு போயிட்டு இருந்தேன். அவன் பார்த்திங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சாய்ச்சிக்கிட்டே இருந்தான் சைக்கிளை. அவனை ஒழுங்காக பிடிச்சி சைக்கிள் ஓட்ட அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளே என்னாட்டி முடியவே இல்லை. அவனை அப்படியே சொல்லி அவனை சைக்கிள் ஒழுங்காக ஓட்ட வச்சிட்டு இருந்தேன். என் தம்பி வர அங்கேயும் இங்கேயும் ஆட்டிக்கிட்டே இருந்தான். சரி, நான் அவனையும் தள்ளிட்டு போயிட்டு இருந்தா. பின்னாடி பார்த்தா ஏன் சைக்கிள் அங்கே இருக்குது. சரி, இவனை அப்படியே போட்டு நம்ம சைக்கிளை எடுக்க போகலான்னு நான் போனால் அவனை பாருங்கள், ஹூர்லனிங்கன்னு சொல்கிறான். சரி, அவன் பார்த்திங்கன்னா அவன் பாட்டுக்கு ஸ்பீடாக ஓட்டிக்கிட்டு இருந்தான் சைக்கிளை தள்ளி காலால். அவனுக்கு வேறு பெடலே பண்ண தெரியாது. இங்கே பாருங்கள், அவனை சுற்றி போயிட்டு இருந்தான். சரி, நானும் என் சைக்கிளை எடுத்துகிட்டு வந்தேன். அப்பா, என்னாடி இந்த சைக்கிளை ஓட்டவே முடியல. என்னோடய 2 டயர் வேறு போயிடுச்சு, சைடு வீல். இந்த ரோட்டில் என்னாட்டி ஃபஸ்ட்டு ஓட்டவே முடியாது. எனக்கு வேறு சைடு வீல் இல்லாமல் ஓட்ட தெரியாது சைக்கிளில். சரி, நீ என் சைக்கிளை அப்படியே போட்டு நான் போயிட்டேன். ஏன்னா இந்த ரோடு வேறு சரியில்லை, குழி முட்டமாக இருக்கும். சரின்னு நான் என் தம்பி சைக்கிளை எடுத்து அவனை தள்ளி விடலான்னு போயிட்டு இருந்தேன். என் தம்பி சைக்கிளை திரும்பி எடுத்து அவனும் அதே மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஆட்டி ஓட்டிகிட்டு இருந்தான். ஒழுங்காகவே ஓட்ட மாட்டான். அவனை பிடிச்சி அழைச்சிட்டு வர முடியவே இல்லை. அவனை அவன் வீட்டுக்கு போகலாமான்னு அவன்கிட்ட கேட்டால் வேணான்னு சொல்கிறான். அவன்கிட்ட கேட்டு அவனை ஒழுங்காக வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு என் சைக்கிளையும் நான் அங்கேயே போட்டு வந்துட்டனால எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நான் ஸ்டோரி ரீட் பண்ணலான்ட்டு என் தம்பிகிட்ட நான் ஸ்டோரி ரீட் பண்ண வந்துட்டேன். அவனுக்கு நான் ஸ்டோரி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அவன் நான் சொல்கிறதுலாம் திரும்பி அழகாக ஸ்டோரி ரீட் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் பார்த்திங்கன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்னு அவன் ஸ்டோரி புக்கை மூடி வச்சிட்டான். விளையாடலான்னு பொம்மையெல்லாம் எடுத்து காட்டுறான். சரி, விளையாடலான்ட்டு என்ன விளையாடலான்னு பார்த்தோம். சரி, ஃபஸ்ட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா டாமினோஸ் இருந்தது. நான் டாமினோஸ் எடுத்தேன். டாமினோஸ் எடுத்தால் அவனுக்கு இதெல்லாம் வச்சு விளையாட வேணாமா, கார் வச்சு தான் விளையாடணுமா. சரின்னு அவனுக்கு நான் காரெல்லாம் எடுத்து கொடுத்தேன். காரெல்லாம் எடுத்து வச்சு நானும் என் தம்பியும் விளையாண்டு இருந்தோம். நானும் என் தம்பியும் காரெல்லாம் வச்சு விளையாண்டு இருந்தோம். என் தம்பி புக்கு மேலெல்லாம் கார் ஓட்டிகிட்டு இருந்தான். சரி, நான் அந்த புக் எடுத்து அங்கே வச்சுட்டு நானும் என் தம்பியை ஜாலியாக விளையாண்டு இருந்தோம். அது போர் அடிச்சிச்சு. வேற என்ன விளையாடலாம் நானும் என் தம்பியை பார்த்தா இங்கே டாமினோஸ் இருந்துச்சு. சரி, அது வச்சு விளையாடலான்ட்டு. இது பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் இப்போ எப்படி விளையாடணும்னு சொல்லித்தரேன். இந்த டாமினோஸ் எடுத்து இப்படி அடுக்கி வச்சுக்கணும். ரொம்ப ஸ்பேஸ் விடாமல் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி நிறையா பெருசாக பண்ணிவிட்டு இப்படி தள்ளி விட்டால் அழகாக போகும். சரி, இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இது என்னோடய சாஃப்ட் ஆய். இது இப்போது பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்குது. இப்போ இப்படி பண்ணால் ப்ளூ கலரில் வந்துடும். திரும்பி இப்படி பண்ணால் பிங்க் கலரில் வரும். இது டபுள் சை ஆக்டோபஸ் டாய். இது சாஃப்ட் டாய் தான். இது எல்லாமே தம்பியோட கார்.
இது வந்து என்னோட தம்பியோட கிட்டார். இங்கே பாருங்கள், இது எல்லாமே தம்பியோட கன்ஸ். ஜேசிபி கூட என் தம்பியோட தான். இதை பாருங்கள், கீழே செயின்லாம் இருக்குது. சரி, இதை வச்சிடலாம். அடுத்தது இங்கே பாருங்கள். சரி, இந்த கபோர்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கபோர்டில் என்னோடய பிக்கி பேங்க் இருக்குது. என்னோடது இதில் காசுலாம் நிறைய நான் போட்டு வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 000ன்னு பாஸ்வேர்டு இருக்கும். 000ன்னு பாஸ்வேர்ட் போட்டுட்டு ரெட் லைட் எரியும். அதுக்கப்புறம் இப்படி இங்கே கேஷ் போடுற மாதிரி இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நிறைய நானும் என் தம்பியும் கேஷ் போட்டு வச்சுருக்கோம். இது எல்லாமே என்னோடய சேவிங்ஸ். சரி, இதை மூடிடலாம். இது பார்த்திங்கன்னா என்னோடய பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ். நான் நிறைய பெயிண்டிங் வச்சுருக்கேன். இது என்னோடய பெயிண்ட் ப்ரஷஸ். இதுவும் என்னோடய பெயிண்ட்ஸ் தான். என் தம்பி காட்டுறான் பாருங்கள். இது என்னோடது, இது தம்பியோடது பேலட் பெயிண்ட். இது நிறைய ப்ரஷஸ் இருக்குது. 12 ப்ரஷஸ் இருக்குது என்கிட்ட. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்ட்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் எல்லாத்தையும் உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ கேம். இதுதான் என்னோடய ஃபேவரட். இது பார்த்திங்கன்னா விளையாண்டு காட்டுறான் என் தம்பி. ஓகே, அடுத்தது என்னோடய வெஜிடபிள் செட் எடுத்து காட்டுறேன். ஓப்பன் பண்ணுறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இது எல்லாமே இது உள்ளே கட் பண்ணி விளையாடுற மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்கும். என் தம்பியை பாருங்கள், டயர்டாகி படுத்துட்டான். பொம்மை மேலே பொம்மையே படுத்துருக்கு. சரி, நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இது எல்லாமே என்னோடய ப்ரஷ் பண்ண இந்த ஒரே ஒரு கேப் மட்டும் தொலைஞ்சிருச்சு. இது என் தம்பிக்கு நான் சொல்லி கொடுக்க ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். இதில் டொமேட்டோ, ஷீ, ஜெட் நிறைய இந்த மாதிரி இருக்குது.